உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் மூன்று பரப்பு காணி வீட்டுடன் விற்பனைக்காக வந்திருக்குது. முன்னுக்கே மதிலெல்லாம் கட்டி டபுள் கேட் போடப்பட்டிருக்குது பாருங்க. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் விளம்பரம் என்று கொடுத்திருக்கிறேன். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணிக்குள்ள வீடு தவிர பயன்தரு தென்னை மரங்கள் காணப்படுது. நிறைய காய் காய்க்கிற தென்னை எல்லாமே நிற்குது. நாங்கள் அடுத்தடுத்து முழுமையாக விவரங்களை பார்வையிடுவோம். நிறைய உறவுகள் இவ்வாறான பகுதிகளில் மூன்று பரப்பு காணி வீட்டோட கேட்டிருந்தீர்கள். மூன்று பரப்பு 4 பரப்பு காணி தேடும் உறவுகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த காணி ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 3 பரப்பு காணி காணப்படுது. அது தவிர புதிதாக கட்டிய வீடு காணப்படுது. இந்த வீடு புதிதாக கட்டப்பட்டிருக்குது. அழகாக இருக்குது வீடு பார்வையிடும் நாங்கள் உள்ளே சென்று முழுமையான விவரங்களை பார்வையிடுவோம். பைப்லைனிங் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது முழுமையாக. அது தவிர இந்த வீட்டினுடைய சைட் பகுதியில் எஞ்சிய காணியை நாங்கள் முழுமையாக பார்வையிட்டு இறுதியில் வீட்டினுடைய அமைப்புகளை பார்வையிடுவோம். இந்த காணி ஏனையின் பிரதான வீதியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது. அது தவிர 4 திசையும் பாதுகாப்பான அயலும் காணப்படுது. நீங்கள் அயல் தொடர்பாக எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேங்க் கட்டி இருக்கு பாருங்க. கட்டி தண்ணி டேங்க் மேலே வச்சிருக்குது. பைப்லைனிங்கில் தண்ணி வர மாதிரி சகல வசதிகளுமே செய்யப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த எஞ்சிய காணி துண்டுகளை பார்வையிடுவோம். இந்த பகுதியில் தான் மாவை நிற்குது. அது தவிர காய்க்கிற தென்னை எல்லாமே காணப்படுது. தென்னை அனைத்துமே நிறைய காய் காய்க்கிற தென்னைகளாக காணப்படுது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே காண்பிக்கிறேன் பாருங்கள். நல்ல நிறைய காய் காய்ச்சி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். எல்லா தென்னையிலையுமே அவ்வாறு நிறைய காய்கள் காணப்படுது. இஞ்சால பகுதியில் பாருங்க, சைட்லேயும் பாதை இருக்குது. இந்த காணிக்கு முன்பக்கத்திலையும் இஞ்சால சைட் பக்கத்திலையும் பாதை காணப்படும். இந்த வீடு இருக்கிற துண்டு தவிர்த்து இஞ்சால பகுதியில் இருக்கிற மற்ற துண்டையும் நீங்கள் பிரித்து வேறு ஒரு ஆளுக்கு கொடுத்து கொள்ளலாம். அந்த பகுதியில் நீங்கள் இன்னும் ஒரு வீட்டையும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரியாக 2 பாதை வசதிகளும் காணப்படுது. நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்க. நான் சொன்னதை போல இஞ்சால பக்கம் பாருங்க, மாமரம், பெரிய மாமரமும் நல்ல நிறைய காய் காய்க்கிற மாமரம் காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய அமைப்பை உள்ளே சென்று பார்வையிடுவோம். முன்னுக்கு சன்செட் எல்லாம் போடப்பட்டு அழகாக பெயிண்ட் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்குது பாருங்க. புது டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்கணும். அது தவிர முன் போர்ட்டிகோவினுடைய நிலத்துக்கு வெளி போர்டருக்கு மார்பிள் பதிச்சு அப்படியே நடுவில் சீமேந்தாக ஒரு டிசைனை கட்டியிருக்கணும். நாங்கள் இப்போ உள்ளே சென்று உள்கோளினுடைய அமைப்பை அடுத்ததாக பார்வையிடுவோம் பாருங்க. பெயிண்ட் எல்லாமே இப்போ இந்த புது மாடலில் அடிச்சிருக்கணும். நல்ல ஒரு அழகான கலர் கொடுத்துருக்கணும். முன் பகுதிக்கும் மேலே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் உள்கோளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பலப்பான டபுள் கதவு போடப்பட்டிருக்குது. ஜன்னல்கள் எல்லாமே அறிக்கையாக கதவுகள் போடப்பட்டு காணப்படுது. அப்படியே நாங்கள் கோளுக்கு வந்துட்டோம். கோளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோளுக்கும் அதே மாதிரி தான் சுற்றியும் நடுவுலையும் மாவுள் பதிச்சு ஒரு அழகிய டிசைனில் சீமேந்தால கட்டி இருக்கணும் பாருங்க. மேலே ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டு லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. கோளுக்கு 2 ஃபேன் பூட்டி இருக்கணும். அப்படியே நாங்கள் அடுத்ததாக இந்த வீட்டினுடைய பிரதான அறையான சாமி அறையை பார்வையிடுவோம். சாமி அறைக்கு டபுள் கதவு போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு சீமேந்து தான் பயன்படுத்தியிருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குளிர்மையான லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. சாமி அறைக்கு சாமி படத்தட்டு எல்லாமே மாவுள் பதிச்சிருக்கணும். அதை விட இந்த அறையும் அறைக்காக கதவெல்லாம் போடப்பட்டு காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டினுடைய 2வது அறையை பார்வையிடுவோம். 2வது அறைக்கும் டபுள் கதவெல்லாம் போடப்பட்டு அறைக்காவே இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் அதையும் பார்வையிடுவோம். அதாவது நிலத்துக்கு சீமேந்து தான் 2வது அறைக்கும் போடப்பட்டிருக்கு. அதே நேரம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் சீட் அடித்து ஃபேன் பூட்டி இருக்கணும். இப்போ அடுத்தது நாங்கள் 3வது அறையையும் சமையல் அறை அனைத்தையுமே அடுத்தடுத்து பார்வையிடுவோம். இப்போ நாங்கள்
மூன்றாவது அறை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். முழுமையாக எல்லா அறைக்குமே பலப்பா வந்து கதவு போடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த அறைக்கும் வந்து டபுள் கதவு போடப்பட்டிருக்குது. மேலே வந்து லெவல் சீட் வந்து இந்த அறைக்குமே அடிக்கப்பட்டு தான் இருக்குது. ஃபேனும் வந்து பூட்டி இருக்கு பாருங்க. பெயிண்ட் எல்லாமே புதிதாக அடிக்கப்பட்டு அழகாக பார்க்கவே இருக்கு பாருங்க. அனைத்து அறைகளுக்குமே வந்து கரண்ட் வசதிகள் எல்லாமே முழுமையாக செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்ல அழகான ஒரு வீடாகவும் காணப்படுது பாருங்க. அப்படியே நாங்கள் இப்போ சமையல் அறைக்கு வந்துட்டோம். சமையல் அறைக்கு வந்து டபுள் கதவு எல்லாமே போடப்பட்டிருக்குது. அது தவிர பொருட்கள் வைக்கிற தட்டுக்கள் காணப்படுது. சிங் தட்டுக்கு வந்து மார்பிள் முழுமையாக பதிக்கப்பட்டிருக்குது. மேலே வந்து லெவல் சீட் எல்லாமே அடிச்சிருக்கணும். சமையல் அறைக்கும் லெவல் சீட் அடிச்சுக்கணும். இதில் சிங் வைக்கிற தட்டுக்கு பாருங்கள், நான் குறிப்பிட்டிருந்தது போல் சிவருக்கு ஒரு கலர் மாவுள் பதிச்சு சைட் தட்டுகளுக்கு எல்லாமே மாவுள் பதிச்சிருக்கணும். நிறைய பொருட்களை அழகாக பாதுகாப்பாக வைக்கக்கூடிய மாதிரி தட்டுக்கள் வந்து கட்டியிருக்கணும் பாருங்கள். எந்த பொருட்களையும் நீங்கள் அங்கே சிதற விடாமல் இந்த தட்டுகளில் அழகாக அடுக்கி வைத்து கொள்ளலாம். சமையலறையால் வெளியே வந்தோம் என்று சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வந்து காணப்படுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் கொமட் பதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்தில் நோமல் மலசல கூடமும் காணப்படுது. 2 மலசல கூடங்கள் உள்ளே வந்து காணப்படுது. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியாக முன்பகுதியில் ஒரு பெரிய துண்டு காணப்படுது. அதை நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அறைக்குள்ளே வந்து குளிக்கிற வசதியும் செய்யப்பட்டிருக்குது. கொமட்டும் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. மற்ற பகுதியில் இருக்கிறது வந்து நோமல் மலசல கூடமாக காணப்படுது. 2 மலசல கூடங்களும் இங்கே உள்ளே வந்து காணப்படுது. அப்படியே நாங்கள் வெளிப்பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் வெளியே வந்து பார்த்தீங்கள் சொன்னால் விறகு அடுப்பு சமைக்கிறதுக்கான ஒழுங்கு வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. அப்படி எந்த பகுதியால் வெளியே வந்தோம் என்று சொன்னால் இதில் ஒரு பகுதியில் வந்து விறகடுப்பு சமையலறை 2 சமையலறை வந்து காணப்படுது பாருங்கள். அதற்கும் வந்து சிங் தட்டு மாவுள் சின்ன ஒரு சிங் தட்டு மாவுள் பதிச்சிருக்குது. விறகடுப்புக்கு அந்த பகுதிக்கும் பொருட்கள் வைக்கிற தட்டு எல்லாமே கட்டி விறகுல சமைக்கிறதாக இருந்தால் நீங்கள் வெளியால் கரிபிரலும் வெளியால் நீங்கள் சமைத்து கொள்ளக்கூடிய வசதி வந்து செய்திருக்கணும். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகடுப்பு செட்டப் செய்யப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு சிறிய ரூம் மாதிரி கட்டியிருக்கணும் பாருங்கள். அதுக்கும் பலப்பான கதவு எல்லாமே போடப்பட்டிருக்குது. இந்த காணியினுடைய வீட்டினுடைய முழுமையான அமைப்பை வந்து நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம். இந்த காணியினுடைய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோடி என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக கதைத்து பேசி வாங்கிக் கொள்ளுங்கள். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, மற்றொரு காணொளியில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொளியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களும் எவ்வாறு காணி விற்பதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தால் அவர்களுடைய காணிகளையும் இலகுவாக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். நன்றி. அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.